தலைப்பென ஒரு மனிதனுக்குள் இரண்டு ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி எப்படியெல்லாம் செயல்படும் என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்மிடத்தில் அப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கற்றுக்கொள்ளதான் போகிறோம். நம்ம என்ன கொள்ள போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். சில வேத பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் சீக்கிரமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலுடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 18:10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பாருங்க, ஒரே மனிதன் தான். ஒன்னு என்ன செய்கிறது? ஈவில் ஸ்பிரிட். ஒன்னு என்னது? தீர்க்க தரிசனமான ஆவி. அது எங்க சொல்லிக் கொண்டிருந்தது? வீட்டில் சொல்லிக்கொண்டே இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதனுக்குள்ளே 2 ஆவி செயல்படுமா என்று சொன்னால் செயல்படும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இதில் இருக்கிற யாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. யாராவது பரிசுத்தவான்களா இருக்கீங்களா? யாராவது நீதிமான்களா இருக்கீங்களா? இல்ல நான் 100% நான் கரெக்டான மனிதன் யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிற நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய பரிசுத்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தையும் நீதியை நம்பிதான் நான் சொல்றேன், நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன். அல்லேலூயா. யாருடைய நீதியையும் பரிசுத்தத்தை நம்பி? அவருடைய பரிசுத்தத்தை நம்பிதான் நான் சொல்றேன், நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன். அவருடைய நீதியை நினைக்கிறேன், நான் ஒரு நீதிமானாய் வாழுகிறேன். அல்லாமல் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவன் ஒரு மனிதன் பரிசுத்தம் ஆகிவிட்டான் என்றால் கண்ணை மூடிட வேண்டியதான். அல்லேலூயா. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் மாறிவிட்டான் என்றால் ஒரு மனிதன் பூரணமாகிவிட்டான், பரிசுத்தத்திலே பூரணமாகிவிட்டான், பரிசுத்த நீதியிலே பூரணமாகிவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செஞ்சிட வேண்டியதான்? இந்த உலகத்தில் அவன் வாழ்க்கை இல்லை, முடிந்தது. அவன் பரலோகத்தை பெயர் விட வேண்டியதுதான். ஓகே. ஆனால் இந்த தாவீதுக்குள்ளே 2 ஆவி எப்படி செயல்படுகிறது என்பதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சில காரியங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு காலத்துல சவுல் என்ன செய்கிறான்? கழுதையை தேடி போகிறான். ஒரு மனிதனை பாருங்க, ஒன்றும் இல்லாத நேரத்துல, ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத நேரத்துல எனக்கு ஒரு கழுதை களைந்து போன ஒன்றை தேடி வருகிறான். அவனுக்கு ராஜாவா இருக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தேடி வந்தார். ஒன்றும் இல்லாமல் வந்தீர்கள், வேதனையோடு வந்தீர்கள், பிரச்சனையோடு வந்தீர்கள், கண்ணீரோடு வந்தீர்கள். கர்த்தர் அதில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார், ஒரு அற்புதத்தை செய்ததுனால இந்த தெய்வத்திடத்தில் வரும் பொழுது அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இருக்கிறதை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய அபிஷேகம் வித்தியாசமானது. மனிதன் அவரே என்னை அபிஷேகம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்போ என்னை அவர் அபிஷேகம் பண்ணி ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய், கனத்திற்குரியவர்களாய் கர்த்தர் என்னை மாற்ற விரும்புகிறார். உன்னை வேர்பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? வேர்பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்கும் நமக்கும் நிறைய டிஃபரெண்ட் உண்டு. அல்லேலூயா. அவரே என்னை ஆவியிலே அபிஷேகம் பண்ணுகிறார். அதனால நான் கிறிஸ்துவை போல நான் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. மற்றவர்கள் அப்படி அல்ல, மனிதர்களே தெய்வத்தை அபிஷேகம் பண்ணுகிறார்கள், ஆனால் தெய்வமே என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் டிஃபரெண்ட். அல்லேலூயா. எத்தனை ஒரு புரிஞ்சுது? அவதான் வேதம் சொல்லு, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் மீண்டும் அந்த பகுதிகளுக்கு கடந்து போக நான் விரும்புகிறேன். ஒரு நாள் அப்போ என் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என் தேவன். ஆமென். அவர் வேற எங்கேயும் இல்லை. இயேசுவே எனக்குள்ள வாரும் என்று எந்த குடும்பம் தன்னை அர்ப்பணிக்கிறதோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்த மனிதனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரோ நீ நடந்து போனாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீ நடந்து போனாலே அதிசயம் நடக்குங்க. அதாங்க உன் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை அதுதான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவன் ஜனங்களோடு ஜனங்களாக இருப்பான். சொல்லுங்க, ஜனங்களோடு. இப்போ நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் கர்த்தருக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் என்று ஒரு சொல்லுகிற ஒரு மனிதன் எப்போதும் ஜனக்கூட்டத்தோடு இருப்பான், ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்தோடு இருப்பான், ஜெபிக்க ஜனக்கூட்டத்தோடு இருப்பான், தேவ சமூகத்திலே அதிகமாய் நாடுகிறவனாக இருப்பான். ஆனால் அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது சொல்லுகிறார், நீ அங்கே போகும் பொழுது தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்திலே நீ போய் சேரும் பொழுது நீ அங்கு தீர்க்கதரிசியாய் மாறுவாய் என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ இந்த சவுல் என்ன செய்கிறான், அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்த உடனே இவனும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லி அங்கு அநேகர் ஆச்சரியப்படுகிறார்கள். அங்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், அங்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் எப்பொழுது இவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் விடப்பட்ட ஆவி வரும் பொழுது இவன் தனிமையில் வீட்டில் ஆடி ஆடி அனுப்பிச்சான், ஆடி வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கலாம். வாசிக்க சீக்கிரமா முடிக்கிறதுனால நான் ரெஃபரன்ஸ் சொல்றேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5ம் 6ம் வாசிங்க. சரி, போதும். இப்போ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் கூட்டமா இருந்தான். சொல்லுங்க, எப்போ அவனுடைய வாழ்க்கையில ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தேவனோடு இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம் அவன் ஜன கூட்டத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் உபவாச ஜபமா இல்லை ஸ்தோத்திர கூட்டமா, எந்த ஜபமாக இருந்தாலும் அவன் கூட்டத்தை விரும்புவான், அநேகரை சிநேகிப்பான், தேவ சமூகத்தை சிநேகிப்பான், ஆராதனையை சிநேகிப்பான், தேவ சமூகத்திலே தேவ ஊழியரை அதிகமாய் சிநேகிப்பான். அவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அடையாளம். இன்னைக்கு நாம் அநேக நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆனால் எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டு போகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தனியாக நான் நிற்பேன் என்று எப்பொழுது அவன் சொல்லுகிறானோ அப்பொழுது அவன் வஞ்சிக்கப்பட்டு போகிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், அதே 1 சாமுவேல் நம்ம வாசிக்கும் பொழுது 19:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தனியாய் வீட்டுக்குள்ள அவன் என்ன வஸ்திரம் இல்லாமல் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். எப்பொழுது அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே சரி கிரியை செய்ததோ அவனை தனிமைப்படுத்தும். அல்லேலூயா. அன்னைக்கு யூதாஸ் காரியத்து என்கிற ஒரு மனிதன் இருந்தான். யூதாஸ் காரியத்தை தேவனை காட்டி கொடுத்தான். தேவனை காட்டி கொடுத்த பிறகு அவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால், அவன் தனியாய் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் பேதுரு அப்படி அல்ல. பேதுரு கர்த்தரை மறுதலித்தாலும் கர்த்தருக்கு என்ன நடக்கிறதோ என்று சொல்லி அவன் கர்த்தருடைய கண்களுக்கு நேராய் நின்று கொண்டான். அல்லேலூயா. யூதாஸ் காரியத்திற்கு பேதுருக்கு என்ன வித்தியாசம்? பேதுருடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு மனம் திரும்புதலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச காரணம் என்ன? அவனுடைய பாவத்தை உணர செய்வதற்கு காரணம் என்ன? அவன் தனியாய் போகவில்லை. பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனிதனை தனிமையாக்கி, ஒரு மனிதனை அடிமையாக்கி உனக்கு சொல்ல, உனக்கு யாருமே இல்லை, உன் குடும்பத்தில் யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்கிற, நீ எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை சாக அடிக்கிறதற்காக சத்ரு எடுக்கிற மிகப்பெரிய ஒரு திட்டம் தனிமை என்று சொல்லுகிற ஒன்றுக்குள்ளே நம்மளை மாட்டி விடுகிறான். ஆனால் நமக்கு தெரியாது. நாம் நினைப்போம் என்றால், ஐயோ நானும் கர்த்தருக்குள்ள தானே இருக்கிறேன், நானும் ஆராதிக்கிறவனாக தானே இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சீசனாக தானே இருக்கிறேன், அவர் அற்புதம் செய்கிறவர் என்னோடு தானே இருக்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சபை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது நான் கர்த்தரை விட்டு தனியாய் போக ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதே சத்ருவனை வஞ்சித்து விடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, யூதாஸ்காரத்தை காட்டி கொடுத்தது உண்மைதான். இயேசு அப்பமா சொல்றார், சிநேகிதனே நீ என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அவன் தன் முத்தத்தினால் காட்டி கொடுத்தவன் இயேசுவோ பேதுருவோ கூட நின்றுக்கணும் இல்லையா? பேதுருவோ கூட நின்றிருந்தார்னா அவனுடைய மரணம் இப்படிப்பட்ட ஒரு மரணமா இருந்திருக்கிறாது. அவன் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்திருப்பான். அல்லேலூயா. ஆனா பேதுரு அப்படி அல்ல. பேதுரு மறுதலித்த பொழுதும் கூட இயேசு எங்கெல்லாம் போறார் அவர் கூடயே போயிட்டே இருந்தான். ஏன்னா அவருடைய கண் பார்வை எப்படியாகிலும் ஒருக்கா பட்டுட்டா போதும், அவருடைய பார்வை எப்போதும் பட்டா போதும். அவன் தனிமையா இல்லை, அவன் ஜன கூட்டத்தோடு இருந்தான், பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. சத்துரு நீங்க வேதாகமத்தில் எடுத்து பாருங்க, எங்கெல்லாம் பிசாசு பிடித்த மனிதன் இருந்தானோ அவன் வனாந்தரத்தில் தனிமையாக தான் இருந்தான். அதனால சொல்றேன் பிள்ளைகளுக்கு, நீ தனிமை பட என்ன நடக்கணும்? சத்துரு ஈஸியா வஞ்சித்து விடுகிறான். அல்லேலூயா. நமக்கு வேதாகமத்தில் இல்லை ஒரு பொதுவான ஒரு கதையை நம்ம சொல்லுவோம். ஆடுகள் எல்லாம் சேர்ந்து நின்றுச்சான். எப்படியெல்லாம் இருந்துச்சா? ஆடுகள் எல்லாம் சேர்ந்து நின்றுச்சான். அதில் ஒரு சிங்கம் பிளான் பண்ணிச்சான், இந்த கூட்டம் சேர்ந்து இருந்தா என்ன நடக்காது, ஜெயிக்க முடியாது. அந்த சிங்கம் பார்த்துச்சு, ஒருத்தண்ட மட்டும் கதையை மாற்றி விட்டுச்சு. எங்கே பாரு, இங்கே இல்லை, அங்கே நிறைய புல் இருக்கு, அங்கே போ அப்படின்னு சொல்லி மாறிச்சு. மொத்தமும் கொமஞ்சிச்சு. அது நினைச்சதை சாதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் ஒற்றுமை எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ண கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு சபை ஒரு மனதோடு தேவனை ஆராதிக்கணும், கர்த்தரோடு இணைந்து ஆராதிக்கணும், தேவ சமூகத்தில் இணைந்து ஆராதிக்கணும். தேவ ஆவியோடு இணைந்து ஆராதிக்கும் பொழுது உன்னை சத்துரு ஒரு நாளும் உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. அப்ப முதல்ல பிசாசு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தனிமையாய் போகிறானால் அவனை குறித்து சபை கவனிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் தனியா போறேன்னு போனாங்க. அவர்களெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணாததுனால தான், அவர்களெல்லாம் சொல்லி கொடுக்காததுனால தான் இன்னைக்கு விழுந்து போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எப்போ தனிமைப்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள வரவே கூடாது. அது பிசாசுனுடைய தந்திரம். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லிதான் ஏற்ற துணியை உருவாக்கினார் இல்லையா? அம்மாவா இல்லையா? ஊழியத்துக்கு போகும்பொழுது எப்பா நீங்க ரெண்டு பேரா போங்க, அப்பவே கர்த்தர் சொல்லியிருக்கா, நீ சிங்கிளா போன்னு அனுப்பல, எங்கேயோ ரெண்டு பேராய் போ என்று தான் அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட தனிமையாய் போகிறதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. ரெண்டு பேராகிலும் ஊழியத்துக்கு போகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப முதல்ல ஒரு மனிதன் கூட இருக்கிற தேவ கூட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் இப்போ வஸ்திரம் இல்லாமல் கிடக்கிறான். ஒரு தேவ மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அவன் வஸ்திரம் கொஞ்சம் விலகினா கூட தெரியும். ஆவில நடத்தப்படுகிற ஒரு மனுஷன், நீங்க ஆவிக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீ ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனா உன் சின்ன ஒரு முட்டாங்கு விலகி இருந்தா கூட உனக்கு தெரியும். ஆனா ஈவில் ஸ்பிரிட் அப்படி கிடையாது. அது உன் வஸ்திரம் எங்க இருக்குதுன்னே அதுக்கு தெரியாது. அதான் மிஸ்டேக். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவியானவரால் ஒரு மனிதன் நடத்தப்படுகிறவருடைய வஸ்திரம் தெளிவா இருக்கணும். அல்லேலூயாவா? ஆமா. ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு மனிதனா இருந்தா ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயே நம்மளை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம போடுற துணி கூட வேதம் அழகாய் சொல்லி கொடு, தகுதியான வஸ்திரத்தை உடுக்கணும். ஆமென். ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பெண்களுக்கு ஆண்களுடைய வஸ்திரத்தை போடுறாங்க. போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு என்ன உணர்வு ஆயிடுதான், ஆண்கள் என்கிற உணர்வு வந்துடுது. இன்னைக்கு ஃபேண்டு, டிஷர்ட்டு, அப்புறமா என்னது ஜீன்ஸு, ஃபேண்டு இதெல்லாம் போட்டுட்டு தெரியுறீங்க, நல்லது தான். ஆனால் உங்கள் எண்ணத்துக்குள்ளே எப்பவுமே எப்படி இருக்கணும், நான் ஒரு ஆணல்ல, நான் ஒரு பெண்ணு. இந்த உணர்வு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தேசத்தில் 3வது ஜெண்டர்ஸ் அதிகமாய் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். பைபிள் தெளிவாய் சொல்கிறது, ஆண்களுடைய ட்ரெஸ் பெண்கள் போடக்கூடாது, பெண்களுடைய வஸ்திரத்தை ஆண்கள் போடக்கூடாது. அதுக்கு போட்டாலே என்னது தான், விலங்கு தான். கர்த்தர் இப்போ 4000 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதல்ல சொல்லிட்டேன், சவுல் ஆரம்பத்தில் கூடியிருந்தான், கடைசியாக முடிக்கும் பொழுது தனிமையாய் மாட்டிக்கொண்டான். 2வது
தேவனின் வார்த்தையை கேட்க மாட்டான். வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். காத்திருந்தான், கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவர்களை விட்டு சிதறி போனார்கள். செலுத்தினான். போதும், அதை நீங்க பாக்கி உள்ளதெல்லாம் நீங்க வீட்டில் போய் படிங்க. அவன் என்ன செய்தான்? பலி செலுத்த வேண்டிய கடமை யாருடைய கடமை? ஆசாரியருடைய கடமை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் வளர்ந்து வர 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 நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நம்ம செஞ்சிடலாம். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு மனிதனை நியமித்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க. பலி செலுத்துறது ஆசாரிப்பு கூடாரம், தேசத்தை ஆளுகை செய்வதற்கு யாரு? ராஜா, தேசத்தை சீர்திருத்துவதற்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொருவராக கத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இங்க இவன் சொல்றாரு, எப்பா இவன் ஆள் சொல்லி விடுறான், பெலிஸ்தர்கள் என்னை யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாருப்பா, நான் 7 நாள் கழித்து வருவேங்க, 7வது நாள் நான் வருவேன், அதுவரை காத்துரு என்று கர்த்தர் சொல்றான்னு சொல்லிவிட்டா இவன் என்ன செஞ்சுருவான் தெரியுமா? பயத்துல, வேற ஒண்ணும் இல்லை, எதுல செஞ்சான் தவறு? பயத்துல போய் என்ன செஞ்சான்? பலி செலுத்துறான். அந்த பலி செலுத்தி முடிகிற நேரத்துல சொன்ன தீர்க்கதரிசி வந்துடுறார். யார் வந்துடுறா? சொன்ன தீர்க்கதரிசி வந்து நிற்கிறாரு. கேட்கிறார், ஏப்பா நீ இவ்வளவு துணிகரமா இதை ஏப்பா செஞ்ச? இது நான் செய்ய வேண்டியதை நீ எப்படிப்பா செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரம் 2ஆய் பிரியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவ மனிதர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனைக்கு சமம், பில்லி சூனியத்திற்கு சமம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள சொல்றாங்களே, உனக்குள்ள பில்லி சூனியம் இருக்கு, பில்லி சூனியம் இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அது பில்லி சூனியம் யாரும் வச்சதில்லை, அது கர்த்தரே அனுப்புன ஆவி. அது கிறிஸ்தவர்களுக்கு வேதம் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப எப்படிப்பா கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு வந்து மந்திரம் செய்யறாங்க, பில்லி சூனியம் செய்யறாங்க, என்ன அப்படி அழிக்க நினைக்கிறாங்க, இப்படி அழிக்க நினைக்கிறாங்க, எப்படிப்பா சொல்றீங்க? இனி இஸ்ரவேலா இருந்தால் சொல்லு, இஸ்ரவேலா இருந்தா மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், என் காதுக்கு வந்ததை சொல்றேன், நான் பார்க்கல. இப்போ பைபிள் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு சரியா இருக்கிறது. நீ இஸ்ரவேலா இருந்தால் எங்க பிரச்சனை வருது தெரியுமா? நீ எப்போ கீழ்ப்படியலையோ அப்பதான் பிரச்சனை. அல்லேலூயா. அது அவன் செஞ்சானா, இவன் செஞ்சானா, அப்படி செஞ்சானா, இப்படி செஞ்சானா, நீ கவலைப்படாத. நீ எங்கெல்லாம் கர்த்தர் கீழ்ப்படியாம இருக்கிறியோ அதை கவனமாய் கேட்டுக்கோ. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தெல்லாம் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேனா, நான் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனா? அப்ப கீழ்ப்படியலைனா கர்த்தருக்கு உகந்த பலி என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான். பலியை பார்க்கிலும் எதுதான் முக்கியம்? கீழ்ப்படிதலே முக்கியம். நம்ம கீழ்ப்படியலைன்னு வச்சுருங்களேன், நமக்கு பில்லி சூனியம் தாராளம் வந்துடும். எத்தனை ஒரு புரிஞ்சுது? எப்போ ஒரு மனுஷன் கீழ்ப்படியலையோ, எப்போ ஒரு மனுஷன் இரண்டகம் பண்ணுகிறானோ, அப்பொழுது பொல்லாத ஆவி வந்துடுச்சுன்னு அர்த்தம் நமக்குள்ள. அல்லேலூயா. யாருனால விடப்பட்ட ஆவி? கர்த்தரால் விடப்பட்ட ஆவி. உனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சதல்ல. நிறைய இப்ப அப்படிதான். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நிறைய ஊழியங்கள்ல கட்டெல்லாம் உடைக்கிறாங்க. அது கட்டு எப்படிதான் உடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் போகணும்னு தான் நினைச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? கட்டு பலத்து போகாதபடி இருக்க பரியாசம் பண்ணாதீர்கள். ஆமாவா இல்லையா? இந்த வாரம் போய் கட்டு உடைக்கணும், அந்த வாரம் அடுத்து மீண்டும் என்ன செய்யணும்? பரியாசம் பண்ணணும், மீண்டும் அந்த வாரம் போய் கட்டு உடைக்கணும், மீண்டும் இந்த வாரம் பரியாசம் பண்ணணும். அப்படி பரியாசம் பண்ணாமல் இருந்தாலே போதுங்க, வீட்டுக்குள்ள எந்த கட்டும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.
நீ பரியாசம் பண்ணாம இருந்தாலே உனக்கு கட்டு வராது. இன்னும் ஏன் பாஸ்டர் பயங்கர கட்டு? என்ன ஒரு கட்டம் இல்லை. நீ நீ ஒன்றும் செய், ஆண்டவரே நான் இவங்களெல்லாம் பரியாசம் பண்ண என்ன மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லிப்பாரு, கட்டு தானா மாறிடும். அதுக்கு ஒரு ஜெபம் வேண்டாம், அதுக்கு ஒரு உபவாசம் வேண்டாம். யாரெல்லாம் பரியாசம் பண்ணமோ அவ்வளோதானே. பைபிள் அப்படி தானே சொல்லுதுப்பா. அவ்வளோதான், மேட்ரே இல்லை. அதுக்கெல்லாம் இன்னைக்கு அப்பா என்னெல்லாம் பில்டப் காட்டுறாங்களோ தெரியல. அல்லேலூயா. தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. எப்பொழுது இந்த ஒரு காலத்தில் கீழ்ப்படிந்த இந்த சவுல் ஒரு காலத்தில் என்ன செய்யல, வளர்ந்த பிறகு எல்லாம் அறிந்த பிறகு எனக்கிட்ட தான் அதிகாரம் இருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி இவன் எந்த ஸ்தானத்தில் ஒரு மனிதன் நிற்கிறானோ அந்த மனுஷனை அற்பமாய் நினைக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியராக இருக்கலாம், உங்களை அபிஷேகம் பண்ணினவங்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எந்த மனுஷனை நீ எப்போ அற்பமாய் நினைக்கிறியோ அப்பவே நினைச்சுக்கோ, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அல்ல, உனக்குள்ள வந்தது எது? பொல்லாத ஆவி. அல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள கனம் கொடுக்க மறந்த அப்பான்னு சொல்றதுக்கு பதிலா வேற இங்கிலீஷ் வார்த்தை போட்டு பேசினீன்னா உனக்குள்ள ஆவியானவர் அல்ல. அம்மாவை பார்த்து ஒரு அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய், தாவீதுனுடைய இதை பாருங்களேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக நான் எப்படி கை ஓங்க முடியும்? அதான் அபிஷேகம். அதனால ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு மனிதனுக்கும் ஆவியானவர் நடத்தப்படாத மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியானவர்ல நடத்தப்படுகிற ஒரு மனிதன் என்னதான் தவறு இருக்கட்டும், அவன் சொல்றான், தாவீது சொல்றான், எனக்கு கர்த்தரே சொல்றார், எப்பா நீ சவுலை கொன்னுரு அப்படின்னு சொல்றார். இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, கர்த்தர் அனுமதி கொடுத்த பிறகும் கூட இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்ன நான் எப்படி கையிடுறது? அதனாலதான் தாவீது தாவீதை கத்த சொல்றாரு, எப்பா என் பிள்ளை என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்றவனாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், அவன் சின்ன ஊழியக்காரனோ பெரிய ஊழியக்காரனோ உலகம் பிரபலமான ஊழியக்காரனோ எந்த ஊழியக்காரனை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பேச வேண்டிய தேவையே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் தவறுகள் செய்தால் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பார்கள். ஆமாவா இல்லையா? எங்களை நியாயம் தீர்க்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான். அப்ப முதல்ல சவுலுக்குள்ள இருந்த ஆர்வம் ஒரு காலத்துல கீழ்ப்படியணும், ஒரு காலத்துல கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும், ஊழியர் என்ன சொன்னாலே கேட்கணும். ஆனா இப்ப ஊழியர் என்ன சொன்னா நமக்கு என்ன, நம்ம விருப்பத்துக்கு தான் நம்ம வருவோம் செய்வோம், நான் என் விருப்பம் தான் ஓடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகித்து ஒரு இடத்துல வைத்திருக்கிறானால் அவர்களுக்கு வேண்டிய கனத்தையும் அவர்களுக்கு வேண்டிய மரியாதையும், அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எதுவாக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. 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 அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? சொல் பேச்சு கேட்காதனால, கீழ்ப்படியாததுனால. சொல்லுங்க, என்னது? எதனால? இன்னைக்கு ஆசீர்வாதம் எப்பா நம்ம ஆராதிக்கிறோம், உபவாசிக்கிறோம், இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஏங்க ஆசீர்வாதத்தை வரல? போன வாரம் நமக்கு எப்படி இருந்த பிரசன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போன வாரத்துக்கு இன்னைக்கு நல்லா இருக்கா? அப்ப கீழ்ப்படுகிறவர்களிடத்துல தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. டிஃபரெண்ட் புரியுதா? இன்னைக்கு ஆராதனையிலே தேவ பிரசன்னம், ஜெபத்திலேயே ஒரு விடுதலை, சீக்கிரமாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். இல்லைன்னா அப்ப ஆட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்? கீழ்ப்படிதல் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே தலை சாய்க்கிறவர்கள் தான் கீழ்ப்படுகிறவர்கள். ஆமென். ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொன்னார்ப்பா உன் குழந்தையை கொண்டு பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுதும் அதற்கும் கீழ்ப்படுகிறவனாக தான் இருந்தான். அதனால்தான் ஆபிரகாம் சகல இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. 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 இரண்டாவது மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ம் 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 ம்
இப்ப மீண்டும் நான் உனக்கு சொல்றேன், நான் மீண்டும் நீ ஒருக்கா தோத்துட்ட, ஓகே, மீண்டும் வாய்ப்பை அருளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லப்பா, நான் மீண்டும் கர்த்தர் உனக்கு சொல்றாருப்பா, உன்னை அபிஷேகம் பண்ண வந்திருக்கேன், அபிஷேகத்தில் நடத்துறேன், நீ என்ன பண்ணு, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேளு. என்ன செய்யணும்னா, ஒரு வார்த்தை வச்சிருக்க, நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? வாசிங்க, கண்டினியூவா. சொல்லுகிறது என்னவென்றால், ம் 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 ஆ ம் 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 சரி, அது சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் படிங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாருப்பா. அன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க இல்லையா, இந்த தேசம் இஸ்ரவேல் நம்முடைய ஜனத்திற்கு விரோதமா இருந்த நான் நினைவில் வச்சிருக்கிறேன். அப்ப நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் சொல்ற ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் சொல்றாருப்பா, நீ அவனை ஒண்ணுமே வச்சிருக்காத, எல்லாரையும் சங்கரிச்சிருன்னு சொன்னா, இவன் என்ன செய்யறான் தெரியுமா? மீண்டும் தவறு செய்கிறான். அங்க போய் நலமான ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுட்டு சொல்றான், எடுத்துட்டு சொல்றான், அந்த ராஜாவை விடுதலை ஆக்கிட்டு சொல்றான், நான் எல்லாம் வெற்றியாகி முடித்து விட்டது. சவுல் வந்து கேட்கிறாரு, சாமுவேல் வந்து கேட்கிறப்பா, இங்க நடக்கிற இங்க சத்தம் கேக்குதப்பா, ஆடுகளுடைய சத்தம் கேக்குது, மாடுகளுடைய சத்தம் கேட்கு, என்னப்பா இது? அவன் உடனே ஒரு அடியை அடிக்கிறான் பாருங்க. ஆனா எல்லாம் கர்த்தருக்காக, எல்லாம் கர்த்தரே சொல்லிவிட்டார், ஒன்னும் எடுக்காத, மொத்தமா சங்கரிச்சிருன்னு சொன்னா, இவன் அங்கிருந்து நலமானதை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றான்? உமக்கு ஆராதனை செலுத்துறதற்கு எடுத்துட்டு வந்த ஆண்டவரே. அநேகர் அப்படிதான், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அந்நிய அக்கினிகளை பலிபீடத்திற்கு நேராக கொண்டு வரக்கூடாது. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செய்வதற்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்யறதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நம்ம ஏதாவது செய்யறோமா? சத்தியம் தெரியுமா? தெரியும். சத்தியம் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆனா சத்தியத்தின்படி நான் நடக்க மாட்டேன், சத்தியத்தின்படி நான் செய்ய மாட்டேன். நீர் என்ன சொன்னா என்ன, நான் என்ன கேட்கறது? அதல்ல, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் என்ன சொன்னாலும் நம்ம கீழ்ப்படிய எந்த பிள்ளை தன்னை அர்ப்பணிக்கிறதோ அந்த பிள்ளையை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரியும். வாலிப நாட்களிலே நிறைய சத்தியங்கள் தெரியும். சத்தியத்தை தெரிஞ்சிட்டே நம்ம தப்பு செய்யறோம் பாருங்களேன். கர்த்தர் அங்க எங்கேயும் இரக்கம் பாராட்டுவது கடினம். அல்லேலூயா. ஆனாலும் மீண்டும் ஒரு இரக்கத்தை தந்து மீண்டும் எப்படியாவது ஆராதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் வாசிக்கும் பொழுது, மூன்றாவது, நம்மை நடத்தும் தகப்பனுக்கு நம்மை குறித்து பயம் வராது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:1-2 வாசிக்கலாம். கொண்டிருப்பாய். எப்படி போவேன்? இப்போ விசுவாசியை கண்டு யாருக்கு பயம்? பாஸ்டருக்கு பயம். அந்த ஊழியத்தை உடைச்சிருவானுங்களோ? யாருக்குள்ள? இந்த பொல்லாத ஆவி இருக்கிறவன் இருந்தானா சபை எப்படி இருக்கு? 2 இருக்கும், 2, 3, 4. எப்படி ஒரு கண்ணாடி விழுந்தா எப்படி உடையுமோ அதே மாதிரி என்ன செஞ்சிடும்? உடைஞ்சிரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இந்த பொல்லாத ஆவி இருந்துச்சுன்னா நமக்கு பாஸ்டருக்கு பயம். இவனால எப்போ ஊழியம் உடையுமோ, எப்போ கொலை செய்வானோ, நம்ம தரிசனம் எப்போ உடைஞ்சு போமோ. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் அந்த இடம் உடைவதல்ல. கர்த்தர் சொன்ன, யாவரோடு நீ சமாதானமா இருக்க விரும்பு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எல்லாரோடு சமாதானமா இருப்பான். அவன் ஆவியானவருடைய வல்லமை உள்ளவன். இப்ப போதகருக்கு நினைக்கணும், பயம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நினைச்சுக்கணும், நமக்குள்ள யார் வந்துருச்சா?
சொல்லுங்க. இவனை குறித்து ஐயோ இந்த பிரதர் வந்தா நமக்கு ஆப்பு வந்துருமோ, தரிசனத்துல மாக்கு வந்துருமோ. உங்களுக்கு அப்படிதான். நீங்க கண்டு இன்னொரு விசுவாசி இன்னும் யாராவது பார்த்து ஐயோ இவனை கண்டு நம்ம வாக்கு தத்துவம் சீரழிஞ்சிருமோ, நம்ம கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உடைஞ்சிருமோ அப்படின்னு யாருக்கெல்லாம் விசுவாசியை குறித்து பயம் வருதோ, அப்ப என்னது ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். பாஸ்டருக்கு ஒரு விசுவாசியை கண்டு பயம் வர ஆரம்பிச்சிட்டாலே நினைச்சுக்கணும், இந்த ஆளுக்குள்ள என்ன வந்துருச்சு, பொல்லாத ஆவி வந்துருச்சு. அந்த ஆவி வந்தா என்ன நடக்கும்? அடுத்த வாசிக்கலாமா? நம்ம 15-11 வாசிங்க. ராஜாவை அபிஷேகம் பண்ணது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. போதும். உங்களை குறித்து யாருக்கு நல்லா தெரியும் தெரியுமா? உங்களை நடத்துகிற போதகருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் அழகா சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு நடத்தினால் அதற்கு ஒரு பயனும் இல்ல. இப்போ நான் துக்கத்தோட உனக்கு பாஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பயன் இருக்குமா? இருக்குமா? இருக்காது. அப்ப நான் சந்தோஷத்தோடு உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை செய்ய 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 நீயும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவீங்க, நீங்களும் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை தெரியுமா? ஏன் ஆவிக்குள்ள வளர்ச்சி இல்லை? ஊழியரோடு நல்ல ஐக்கியம் இல்லை, ஊழியரோடு நல்ல அன்பு இல்லை. இப்போ பலிபீடத்தோடு எந்த பிள்ளை நெருங்கி வருகிறதோ அந்த பிள்ளைக்கு தான் ஊழியம் கிடைக்கும். சொல்லுங்க, யாருக்கு ஊழியம் கிடைக்கும்? யாரை கர்த்தர் பயன்படுத்துவார்? சொல்லுங்களேன், சொல்லுங்க, யாரை பயன்படுத்துவார்? எந்த பிள்ளை பலிபீடத்தோடு நெருங்கி நெருங்கி வருகிறதோ அந்த பிள்ளைகளை தான் ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். நீ இப்ப எங்கேயோ இருந்துட்டு நீ சொல்ல, பாஸ்டர் என்னை இப்பொழுது கண்டுக்கிறதே இல்லை, பாஸ்டர் இப்பொழுது என்ன செய்யல, விசாரிக்கிறது இல்லை. அப்ப நம்ம நினைச்சுக்கணும், எனக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு கிருபை இருக்கு தெரியுமா, ஏன்டா எவ்வளவு வரங்கள் இருக்கு தெரியுமா, எல்லாம் இருக்கிறதப்பா. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், எப்பொழுது பலிபீடத்தோடு கூடிய அரவணைப்பு உனக்கு கிடைக்கிறதோ அவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அது தேசத்திற்காக இருக்கலாம், அது தனிப்பட்ட ஜீவியமா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பிறருக்காக நீ ஜெபிக்கிறதா இருக்கலாம். எங்க சேரணும் தெரியுமா? பலிபீடத்தோடு நீ எப்பொழுது இணைக்கப்படுகிறாயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதுமே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பலி பொருள் எங்க இருக்கணும்? பலிபீடத்துல இருக்கணும். எங்க இருக்கணும்? பிரகாரத்தில் இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு பலியாய் ஒப்பு கொடுத்த பிறகு இன்னைக்கு அநேகர் தூரமா இருக்கிறோம், பிரகாரத்துல தான் இருக்கிறோம். ஆனா நீ வர வேண்டிய இடம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வரணும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்த நீ பலி செலுத்தி அங்கிருந்து எடுக்கிற ரத்தத்தை கிருபாசன தண்டைக்குள்ள கொண்டு வந்து தொளிக்கணும். அதுதான் ப்ராசஸ். அப்போ அங்க தெளிக்கப்படும் பொழுதுதான் என்ன நடக்கும்? அங்கீகரிக்கப்படும். நான் பண்ணுகிற ஆராதனை, நான் பண்ணுகிற ஜெபம், நான் பண்ணுகிற ஊழியம், இது எல்லாமே அங்கீகரிக்கப்படும். எனக்கு ஒரு இடத்துல என்ன இருக்கு? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. என்ன இருக்கு? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. அது எங்க இருக்கு? பரணியில இருக்கு. அவர் சொல்லுவார், எல்லாம் அண்டாயம் எடுத்துட்டு வாப்பா. அவன் என்ன செய்ய, வித்து கடனை தீரு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறையிற நேரத்துல வந்து நிரப்பிட்டு போயிடணும். அல்லேலூயா. அப்பதான் புரிஞ்சுட்டு, ஓஹோ இதுதான் ரகசியம். அதனால அவரே நானும் விடுறதாயிட்டு இல்லை. இப்ப ஐடியா பிரேயர் முடிஞ்சா ஓடிரு. அல்லேலூயா. நம்ம இன்னும் நிரம்பணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ தரிசனம் உள்ளவர்களை பகைக்க ஆரம்பிப்பான். இரண்டாவது, அசுத்தாவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா? தாவீதுக்குள்ள தரிசனம் இருக்கிறது. அடுத்த ராஜா யாரு தெரியுமா? தாவீது. இப்போ தரிசனமும் இருக்கிறது. தேவ திட்டத்தை சுமந்திருக்கிற மனிதர்களை எதிர்க்க துணிகிறவனாக இருப்பான். சவுல் எத்தனை தடவை தெரியுமா? 22 முறை தாவீதை கொலை செய்வதற்கு எத்தனிக்கிறான். 1-2 தடவை, எத்தனை முறை? 22 முறையே அவன் மேல தரிசனம் இருக்கிறது, அவன் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது.
அவன் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அவன் சொல்றான், இப்போ இந்த தரிசனம் நிறைந்த மனுஷனை பகைக்க ஆரம்பிப்பான். இன்னைக்கு அன்பான தேவ சபையே, இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை ஒருவன் பகைக்கிறானா, நீ சந்தோஷப்படு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையை குறித்து சொல்றேன், சபையில் இருக்கிற தரிசனம், சபையில் இருக்கிற திட்டங்கள், இதை ஒரு மனிதன் எதிர்க்க ஆரம்பித்தாலே நினைச்சுக்கோ, நமக்குள்ள என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? பொல்லாத ஆவி வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்முடைய ஊழியர்கள், நம்மளை நடத்துகிற ஊழியர்களுக்கு விரோதமாய் கலகம் செய்யவே கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் தாவீது கண் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அவனை அபிஷேகம் பண்ணினவர், அந்த அபிஷேகத்திற்கு அவ்வளோ கனம் கொடுக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம். ஆமென். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம். அடுத்தது சொல்றேன், நீங்க ரெஃபரன்ஸ் எதனா எழுதிடுங்க. தரிசனம் உள்ளவனை பகைப்பான் அப்படின்னு சொன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 - 10. 18ஆம் அதிகாரம் வாசித்துருவோமா ஒருக்கா? 1 சாமுவேல் 18 எடுங்க. 1 சாமுவேல் 18 7 - 10 வரை வாசிங்க. போதும் பாருங்க, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ஒருவருடைய வளர்ச்சியை விரும்பாதவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? விசனம். ஊழியர்களை குறித்து விசனம் வரவே கூடாது. சொல்லுங்க, அது பெரிய ஒரு தவறு. அல்லேலூயா. யாரை குறித்த விசனம் வரவே கூடாது. மன்னிச்சிடணும், எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். யாராவது கரெக்டா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு கூட நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல என்ன நடந்தது, சின்ன தவறு தான் கர்த்தருக்கு பெரியசா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? வேதத்துல தவறு அப்படிங்கிறது உலக பிரகாரமா, உலகத்திற்கு தப்பு செஞ்சாதான் தண்டனை. ஆமாவா இல்லையா? நான் ஒருத்தனை கொன்னாதான் தண்டனை இல்லையா? ஆனா பைபிள் அப்படி அல்ல. நீ ஒருத்தனை கொலை செய்யணும்னு நினைத்தாலே அது பாவம். உலகத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீ ஒரு மனிதனை கொலை செஞ்சாதான் உனக்கு தண்டனை. ஆனா பைபிள் சொல்லுது, நீ சிந்தித்தாலே உனக்கு தண்டனை. எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்னு. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ உலகத்திற்கு உள்ள வாழ்க்கை, நான் தவறு செய்தால் எனக்கு ஒரு தண்டனை. ஆனா உங்க வீட்டால் வராருன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொல்லுங்க? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விடுதலை பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது 1 சாமுவேல் 16:23 வாசிங்க. அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லி கொடுக்கிறது அப்படின்னா, அவன் டிசிஷன் எடுக்கிறதுல சரியா இருக்காது. அல்லேலூயா. தீர்மானம் ஒரு மனிதன் குழப்பத்துக்குள்ள இருக்கிறானா, சரியான தீர்மானம் அவனால் எடுக்க முடியாது. சொல்லுங்க, அவனால சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. எந்த பிள்ளை ஈவில் ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிறதோ அவன் எடுக்கிற தீர்மானம், இப்போ ஒன்று பேசுன மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்று பேசுவான், அப்புறம் ஒன்று பேசுன மாதிரி இருக்கும், அப்புறம் ஒன்று பேசுவான். அந்த ஸ்டெடி மைண்ட் அவனுக்குள்ள இருக்கவே இருக்காது. சொல்லுங்க, அவனுக்குள்ள ஸ்டெடி மைண்டு இருக்காது. இன்னைக்கு நமக்கு இருக்கா? ஆரம்பத்தில் எடுத்த அதான் வேதம் அழகா வெளிப்படுத்தல சொல்லுது, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று என் பேர்ல உனக்கு ஒரு குறைவு உண்டு. அப்ப ஆதியில நான் இருந்த அந்த அன்பு, ஆதியில் இருந்த அந்த சந்தோஷம், ஆராதனைங்கும் போது வந்து மகிழ்ச்சி, ஊழியரை காண்டும் பொழுது அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மிடத்துல இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனிடத்துல ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னா
அவன் இப்போ ஒன்று பேசுவான், அப்போ ஒன்று பேசுவான், முடிவு தெளிவாக இருக்காது. சொல்லுங்க, இன்னைக்கு ஒருவேளை அப்படி நம்மளத்துக்குள் இருக்குமானால், முடிவு தெளிவில் இல்லை அப்படிங்கும்போது நம்முடைய சரீரத்தில் ஆவியானவரை பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தில் நிரம்பலாம், அந்நிய பாஷையை பேசலாம், தீர்க்கதரிசியும் பேசலாம். ஆனால் 2 ஆவியும் செயல்படும். என்ன ஆவியெல்லாம் செயல்படும்? நிறைய பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எதுக்கு பைபிளை தூக்குனாங்க அப்படின்னு. இங்க வந்தா அந்நிய பாஷை, வீட்டுல போனா நாசம். இங்க வந்தா கர்த்தரை துதிப்பாங்க, வெளியில போனா அவ்வளவும் சேட்டையும் அவங்க தான் பண்ணுவாங்க. யாரு? நம்ம ஆட்கள் தான். ஏன்னா இங்க வந்தா பரிசுத்தாவி, வெளியில போனா அது பிடிச்சிக்குது அசுத்தாவி. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுக்கிற தீர்மானத்துல நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் புருஷனாவே தான் இருக்கட்டுங்க, புருஷனுக்கு மேல அபிஷேகம் இருக்குதுன்னு வச்சுட்டுங்களேன், புருஷனை குறித்து நீ பேசுறத கூட கவனமா பேசணும். கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பிள்ளைக்கு மேல அபிஷேகம் இருக்குன்னா நீ கவனமா கையாளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மனைவியை பார்த்து கவனமா இருக்கணும். ஏன்னா நீ கணக்கு சொல்ல வேண்டியதல்ல, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். நீ ஒன்ன திட்டுனா ஆவியானவர் துக்கப்படுவார். அதான் பைபிள் சொல்லுது, நீங்க எல்லாம் என்ன திட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கர்த்தரே சொல்ற, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு முன்ன நீ எப்படிப்பா கை நீட்டலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிள்ளையா இருந்தா கூட தண்டிக்க வேண்டிய விதத்துல தான் தண்டிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரே சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்காக நான் நிச்சயமாய் ஒரு நாள் எழுந்தருளுவேன். அது புருஷனுக்கு நீ திட்டி காயப்படுத்தி உன் புருஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் துக்கப்பட்டாருன்னு வச்சுக்கேன், அது உனக்கும் கேடு, அவருக்கு பிரச்சனை இல்லை, தப்பிடுவார். அல்லேலூயா. எத்தனை ஒரு புரிஞ்சுது நான் சொன்னது? அப்ப ஒரு மனிதனுக்குள்ள தனிமைப்படுத்துவான் பிசாசு. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுடுங்க, ஒரு மனிதனுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் இருந்துன்னா அவனை தனிமைப்படுத்துவான். 2வது, தேவனுடைய வார்த்தை என்னதான் பேசணும் கேட்கவே மாட்டான். நல்லா புரிஞ்சு, தேவனுடைய வார்த்தை கேட்கவே மாட்டான். இதை செய்யணும் அதை செய்ய மாட்டான், இதை செய்யணும் அதை பண்ண மாட்டான், இதை பண்ணணும் அதை பண்ண மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். 3வது, நம்மை நடத்துகிற தகப்பனுக்கு விசுவாசிகளை யாரா இருந்தாலும் சரி, விசுவாசை குறித்து ஒருத்தர் பயம் வருதுன்னா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, அது ஈவில் ஸ்பிரிட். 4வது, தரிசனம் உள்ளவனை எதிர்த்தால் அது ஈவில் ஸ்பிரிட். கலங்க பண்ணி கொண்டே இருந்துச்சுன்னா அது உனக்கு ஈவில் ஸ்பிரிட். கடைசியா ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் இருந்தால் கடைசி வரைக்கும், சாமுவேல் தீர்க்கதரிசி மரித்த பிறகும் கூட சவுல் ராஜா போய் பார்க்கல. அல்லேலூயா. எந்த மனுஷனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டியோ அந்த மனுஷனை உன்னால் திரும்ப பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீ வரணும்னு நினைச்சு நிறைய பேர் யோசித்து பாருங்க, நம்ம சர்ச்சையை விட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க, ஆனா திரும்ப அவங்களால வரணும்னு நினைச்சா கூட அவங்களால வர முடியாது. ஏன் தெரியுமா? பிசாசு அந்த தூரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துருவான். சவுல் மரணம் அடையது வரையிலும், அதன் பிறகு சவுல் மரணம் அடைகிறது வரையிலும் சவுல் அப்புறம் யாரை பார்க்கல? சவுல் சாமுவேலை பார்க்கல. சவுல் சாமுவேலை பார்க்கல. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட அநேகர் இங்க இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அவர்களுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் இருக்குதுன்னு அர்த்தம். 2 ஆவியும் நடக்கணும். இப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் வருகிறது. ஹல்லேலூயா. கவனமா இருந்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா இருந்தாலும் அப்படிதாங்க, ஒரு மனிதனுக்குள்ள 2 ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுதான் என்ன செய்யுது? ஆவி பலவந்தம் பண்ணுகிறது. சொல்லுங்க, ஆவி பலவந்தம் பண்ணுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவிகளை அடையாளம் கண்டு, ஆண்டவரே எனக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்குதுன்னா அதை மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கடைசியா எங்க போய் கொண்டு விட தெரியுமா? கடைசியா எங்க போய் கொண்டு விடணும்னா, செத்தா கூட நம்ம இவனை முகத்துல முடிக்க கூடாதுங்கிற லெவல்ல நிற்கும். அதுதான் கடைசி. அப்படி ஒரு மனிதனுடைய நிலைமை வந்துச்சுன்னா அவனுடைய மரணம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? இது உடனே ஆரம்பிக்காது. பாவம் கற்பம் தரிக்கும் என்று யாக்கோபு நிருபன் அழகா சொல்றார். பாவம் என்ன செய்யுமா? கற்பம் தரிக்கும். 10 மாசம் ஆகும். பாவம் உடனே நமக்கு யூகம் வராது. உள்ள இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வளர்ந்து ஏதோ ஒரு தவறு நமக்குள்ள வளர்ந்து 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 அது பெருசா ஆகி நமக்குள்ள வந்துடும். இனி நம்ம ஸ்டாப், நம்ம இனி போகவே
அது ஆரம்பத்திலே பிசாசு கொண்டு வர்ற விதைகளை ஆரம்பத்திலேயே நுள்ளி எடுத்துடணும். ஆரம்பத்திலே முறிக்கலைன்னா, நீ வளர விட்டேன்னா, அது நிச்சயமா ஒரு நாள் ஆலமரமா வந்து நிற்கும். அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இப்படி இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சவுலுடைய வாழ்க்கையில இருந்துச்சு இல்லையா? கீழ்ப்படிகிறதே இல்ல. இதெல்லாம் நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் தான் முக்கியம். எது சொன்னாலும் செய்யறதுக்கு, சரிங்கய்யா, செய்றேங்கய்யா. இதுதான் உண்மையான ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கை. கனம். இன்னைக்கு நம்மளை நடத்துகிறவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம் என்பது நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு எனக்குள்ள எது இருக்கு? தரிசனம், திட்டங்கள். நம்ம என்ன செய்யறோம்?